ஹாய், இன்னைக்கு நான் வெறும் 200 கிராம் மெந்திய கீரை இருந்தாலே போதும் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் இதை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். நல்லா ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை போட்டு ஒரு பேனில் கட் பண்ணி வச்சுருந்த கீரையை போட்டு நல்லா வறுக்கலாம். தண்ணியெல்லாம் சுண்டி வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். நல்லா வறுத்து ஒரு சைடில் வைக்கலாம். ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்கு சீக்கிரமே தயாராகிடும் வீட்டிலேயே. இப்போது நான் இங்கே ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவை போடுறேன். அதோட 1/4 கப் அளவுக்கு சூஜி ரவாவை போட்டு ஒரு கொஞ்சோண்டு அஜ்வைனு, ஒரு 1/4 ஸ்பூனு பெப்பரு, கொஞ்சோண்டு இங்கே போட்டு அதோட நான் இங்கே 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எல்லாம் போட்டிருக்கிறேன். அதோட 1/4 ஸ்பூனு மஞ்சள், தேவையான அளவுக்கு உப்பை போட்டு 1/2 ஸ்பூனு காரத்தூள், ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இந்த மெந்திய கீரையை போட்டு ஒரு 2 ஸ்பூனு நெய்யை போட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் செய்யணும். நல்லா மிக்ஸ் செஞ்சுட்டு இந்த மாவோட கன்சிஸ்டன்சி, இந்த மாவு கையில் ஹோல்ட் பண்ணால் டைட்டாக இந்த மாதிரி வரணும். இது பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போது கொஞ்சோண்டமாக தண்ணியை போட்டு நாங்கள் இப்போது நல்லா பிசையணும். இங்கே இந்த சப்பாத்தி மாவை செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் டைட் டோகாக தயார் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வைக்கணும். இப்போ நான் இங்கே ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோரை போட்டு நெய்யை போட்டு ஒரு பேஸ்ட்டை தயார் பண்ணி வச்சுருக்கிறேன். இது என்னத்துக்குன்னு உங்களுக்கு அப்புறமா தெரியும். இதை மிக்ஸ் பண்ணிட்டு இதையும் ஒரு சைடில் வச்சுக்கலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிருக்கு நான் ஊற வச்சு. இந்த டோகை எடுத்து மறுபடியும் நல்லா பிசைஞ்சிட்டு அதுலேருந்து ஒரு சின்ன போர்ஷனை எடுத்துக்கிறேன். இந்த சப்பாத்தி மாவை எப்படி செய்வோம் அந்த மாதிரி, அதோட கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கணும் மாவை. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு சப்பாத்தி மாவை ரோல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியே செய்யணும். ஆனால் நான் இங்கே சப்பாத்தி பண்ணுறதில்ல, ஒரு ஸ்நாக்கு. இந்த மாதிரி பண்ணிவிட்டு ரோல் பண்ணிட்டு மேலே நான் இங்கே கார்ன்ஃப்ளோரு கீயை போட்டு நெய்யை போட்டு ஒரு பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும் மேலே. இந்த மாதிரி பாருங்கள், நான் இப்போ காட்டுறேன். அந்த மாதிரி எல்லா பக்கமுமே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நாங்கள் ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பாருங்கள், ஃபோல்ட் பண்ணிட்டு எல்லா பக்கமுமே இந்த மாதிரி கொஞ்சோண்டு எடுத்து ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு மேலே டஸ்டிங்க்கு நான் கோதுமை மாவை போட்டிருக்கிறேன். நீங்கள் வேணும்னா மைதா மாவு போட்டுக்கலாம். மைதா மாவுலேயும் இந்த ஸ்நாக்கு செய்யலாம். நான் கோதுமை மாவை போட்டிருக்கிறேன். உங்களுக்கு ஆப்ஷனு, நீங்கள் கோதுமை மாவில் வேணாலும் செய்யலாம், மைதா மாவில் வேணாலும் செய்யலாம். இந்த மாதிரி மறுபடியும் ஃப்ளாட் பண்ணிட்டு மேலே மறுபடியும் அந்த பேஸ்ட்டை, கார்ன்ஃப்ளோர் பேஸ்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணணும். 2 தடவை பண்ணால் போதும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு மறுபடியும் ஃபோல்ட் பண்ணணும். இது ஒரு ஹெல்தி ஸ்நாக்ஸு. ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்குள்ளேயே தயாராகிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நல்லா ஒட்டணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணாலே போதும். உங்களுக்கு என்னுடைய ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் என்னை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க, ஸ்வேதா சமையல்னு. இந்த மாதிரி ஒரு வாட்டி ரோல் பண்ணிட்டு ஒரு சாக்குவை எடுத்து நான் இங்கே கட் பண்ண போகிறேன். சின்னதாக கட் பண்ணால் போதும். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் இங்கே நீளமாக கட் பண்ணுறேன். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணணும். இவ்வளோ தப்பமாக இருந்தால் போதும் எங்களோட ஸ்நாக்ஸுக்கு. இப்போது நான் இங்கே ஆயிலில் டீப் ஃப்ரை செய்ய போகிறேன். மீடியம் ஃப்ளேம் இருந்தால் போதும், ஹை ஃப்ளேம் இன்னும் தேவையில்லை. நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணால் எங்களோட சுட சுட
ஸ்நாக்கு தயாராகிடும். ஒரு பவுல் அளவுக்கு மெந்தியக்கீரை இருந்தால் போதும். ஈவினிங்க்கு 20லேருந்து 25 நிமிஷத்துக்குள்ளே ஒரு ஹெல்தியான ஸ்நாக்கு தயாராகிடும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மைதா மாவுலேயும் செய்யலாம். நான் இங்கே கோதுமை மாவில் பண்ணியிருக்கிறேன். அந்த ஃபோல்டிங் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த லேயர் இந்த ஸ்நாக்ஸுக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், கிறிஸ்பியாக வந்திருக்கு எங்களோட ஸ்நாக்கு. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். பாய்.